வணக்கம் யூ சேனல். நலவாரியம் என்றால் என்ன? இவ்வளவு காலமாக ஏன் பாரம்பரிய வைத்தியர்களுக்கு இதில் இணைய வாய்ப்பு மறுக்கப்பட்டது? இனி இதில் இணையும் வாய்ப்பை யாரால் பெற்றுத்தர முடியும் என்பதற்காக செய்தி தொகுப்பு இது. அரசு தரும் பல நலத்திட்டங்களில் இந்த அமைப்பு சாரா நலவாரிய திட்டங்கள் மிக சிறப்பானதாகும். இந்த நலவாரியம் துவங்கி இதுவரை இந்த வாரியத்தில் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு இதில் இணையும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்தது. பாரம்பரிய மருத்துவம் ஒரு தொழிலாளாக அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததே காரணமாகும். சில வைத்திய சங்கங்கள் வைத்தியர்களுக்கான நலவாரியம் துவங்க அமைச்சரிடம் மனு கொடுக்கிறேன் என்று சொல்லியே சட்ட நுணுக்கம் பற்றி சிந்திக்காமல் சந்தா வசூலித்து நாட்களை கடத்தி வந்தார்கள். பல வைத்தியர்களின் இறப்புக்கும் விபத்துக்கும் பண உதவி கிடைக்காமல் இறந்த உடலை அடக்கம் செய்ய முடியாமல் தவித்து வந்தனர். இந்த அவல நிலையை மாற்ற ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் சார்பில் கடந்த 3 வருடத்துக்கு முன்பு துவங்கப்பட்ட அமைப்பு சாரா 64 கலை தொழிலாளர்கள் நல கூட்டமைப்பு தற்பொழுது 3 வருட அனுபவ காலங்களுக்கு பிறகு 2026 அக்டோபர் மாதம் முதல் தன் செயல்பாட்டை துவங்கியுள்ளது. ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சிலில் இணைந்து 2026 முதல் 2027 வரை சான்றிதழின் மறுபதிவு அதாவது ரினிவல் பெற்றவர்களை இந்த நலவாரியத்தில் இணைக்கும் பணி முதல் கட்டமாக துவங்கப்பட்டுள்ளது எனவும், இந்த நலவாரியத்தில் இணைவதால் கிடைக்கும் நலத்திட்ட உதவிகள் பற்றிய விளக்கத்தை திரையில் காணலாம் என ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்.